கொள்ளையடிக்கத்தானே வந்திருக்கேன். இப்ப போய் எஜமா ஆண்டா அடிமைன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. உன் புருஷன் வர வேண்டிய நேரத்துல வந்திருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த புருஷன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா அடம் பண்ணாது. அடையார் பங்களா, மாம்பரம் மார்க்கெட், மயிலாப்பூர் பசார் எல்லாத்தையும் உனக்கு நான் எழுதி வச்சிடறேன். என்ன சொல்றேன் சாமி? நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, ஏன் புருஷன் எங்க சாமி? வந்திருக்கிறேன்னு இப்ப யாரும் இல்லாத தைரியத்துல நீ கொடுமைப்படுத்திட்டா நாளைக்கு ஒரு நாள் இதே மழை பெய்யும், இதே புயல் அடிக்கும். அப்ப இந்த ஓட்ட தட்டியில இருக்கே குமிழ், அது வந்து சாட்சி சொல்லுடா. மழையாவது குமிழாவது சாட்சி சொல்றதாவது என்னடி கதை விடுற? இந்த சாவுக்கும் சம்பந்தம் இருக்குப்பா. நீ படுத்த தூக்க. ஏப்பா என்னாச்சு? ஏதாவது அடிக்கடி பட்டுடுச்சா? முதல்ல முகத்தை பார்த்தாம பச்சை வாழ்த்தண்டுப்பா. நேத்திக்கு இவ கல்யாணத்துக்கு நீ தானே வந்துக்குன. முதல் இரவுக்கு போனாப்பா புருஷங்கார போய் காணா போட்டான். இவ தூக்கில தொங்கிக்கினா இன்னா பார்த்தா. கவலைப்படாத மீனாட்சி, நான் இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி இதை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்றேன். போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாவி கொத்த ஆரம்பிச்சு. இது ஏன் சாவி கொத்துதான் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? இவ தூக்குல தொங்குறாள அந்த இடத்துல கிடந்துச்சு. ஏன் சாவி குத்து அங்க எப்படி போச்சு? அத்தத்தானே நாங்களும் கேட்டுக்கு நிக்கிறோம். பதில் சொல்லு. தெய்வ சாட்சியா சொல்றேன், என்ன நம்புங்க. எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உன்னை நாங்க சும்மா விட போறதில்ல. நெல்லுங்க பங்காரு, மீனாட்சி அவரை மிரட்டி என்ன பிரயோஜனம்? அவர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அத்தை மட்டும் சொல்லிக்கினா போதுமா? இந்த சாவி அங்க எப்படி வந்தது? அத்தை சொல்லுப்பா. அது சரி மீனாட்சி, சாட்சி இருக்கு, சம்பவம் இருக்கு, அதுக்கு மேல கடவுள் ஒருத்தர் இருக்கான். இப்ப நான் சொல்ல போறத நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? நீ சும்மா கம்முனு கிடப்பா. உனக்கு ஐக்கிய மனசு, எல்லாத்தையும் மூடி மறைச்சிருவ. இந்த ஆளை நாங்க சும்மா விட மாட்டோம். பங்காரு பொறுப்போட பேசுறான். அவர் பதவியில இருக்காரு. அதுக்காக நல்லவன் நாணயமானவன் யோசிச்சா பார்த்து பதவியில அமர்த்தணும். அதை நீங்க மறந்துடுறீங்க. இப்ப அவரை உங்களால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது? எலெக்ஷன் வராமலா கூடும்? வரட்டும், இந்த ஆள் சேரிக்குள்ள கால வைக்கிறானா பாக்குறேன். எலெக்ஷன் வரும்போது நீங்க பாத்துக்கங்க. முதல்ல கலாட்டா பண்ணாம பாடி எடுத்துட்டு போங்க. பங்காரு, பங்காவுக்கு போய் 2000 ரூபாய் பணம் வாங்கி பாடிய ஒழுங்கா அடக்கம் பண்ணு. மிஸ்டர் சிதம்பரம், பாத்தீங்களா, உங்களை விட ஜனங்களை நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டேன்.